ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்றது பார்ப்போம். ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கண்டினியூவாக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் பயஸில் தான் இருக்குது. இந்த அப் ட்ரெண்ட் பயஸ் வந்து எப்படி அடுத்த வாரமும் தொடருமா, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி போன ஃப்ரைடே வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே லெவல் பேங்க் நிஃப்டியை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன், அதை பற்றி சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் கண்டிஷன், சில சப்ஸ்கிரைபர் கமெண்ட்லாம் வந்திருக்கு, மெட்டல் ஸ்டாக்ஸ் பற்றிலாம் கேட்குறாங்க, அதை பற்றிலாம் சொல்கிறேன். ஓகே, அப்படியே ஜாலியாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து மார்க்கெட்டை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது அலெக்ஸ் அப்படின்ற ஐயா, எவ்ரி இயர் ஜூன் மந்த்து லோ டு ஜூலை மந்த் ஹை வாஸ் ஆவரேஜ் 8 to 10% ரிட்டர்ன்ஸ் கிவன். திஸ் இயர் ஆல்சோ இட் வில் ஹேப்பன். திஸ் இஸ் கால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு. ஸோ வால்டாலிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலும், இப்போது நீங்கள் மார்ச் மாதம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த பர்சன்டேஜ் வைஸை நம்ம சொல்லாமல், யூஸ்வலாகவே இண்டெக்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 5% வந்து ஈஸியாக வால்டாலிட்டி கொடுக்கும். ஒரு மந்த்துக்கு சொல்கிறேன், 4-5% 5% ஆவரேஜ் வால்டாலிட்டி இண்டெக்ஸுக்கு. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் அதிகமாகும். விக்ஸ் அதிகமாக இருந்ததுனால அந்த இம்பேக்ட் வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். கிருஷ்ணகுமார், ஆய் பாலாஜி சார், கமாடிட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஷேர் யுவர் வியூ அபவுட் மெட்டல் ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த காப்பர் ஃபீச்சர்ஸ்லாம் ஏறிச்சுன்னு வச்சிங்களேன், இந்துஸ்தான் காப்பர்லாம் ரியாக்ட் பண்ணோம். மெட்டல் செக்டார்ஸு அதை ரியாக்ட் பண்ணால் ஜிங்க்கு ரியாக்ட் பண்ணோம். ஸோ அலுமினியம் கண்டிப்பாக அந்த கமாடிட்டி செக்மெண்ட்டில் இருக்க இதெல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மெட்டல் ஸ்டாக்ஸில் ரியாக்ட் பண்ண தான் செய்யும். ஓகேவா? ஸோ ஒரு இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான். இப்போ அதில் அவருக்கு வந்து இந்துஸ்தான் ஜிங்க்கை பற்றி இந்த கமாடிட்டி செக்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தது, கோல்டு உட்பட சில்வர் உட்பட. அதனால் எல்லாமே இறங்கிட்டு இருந்தது. இப்போ லைட்டாக சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே கோல்டு சில்வர் எல்லாமே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ப்ராப்பர் ரிவர்சல் வரல. அதே தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மெட்டல் ஸ்டாக்ஸில் இந்துஸ்தான் ஜிங்க் வந்து அந்த லாங் டேர்ம் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் அந்த 514 பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குட் டிப்பாக வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதுக்கப்புறம் எல்லாமே சப்போர்ட் எடுத்து மேலே போகுன்றது தான் என்னோடய வியூ. மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் ஏதோ பேட் நியூஸ் வந்ததாக உண்டு. டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா அடுத்தது வந்து ஒரு முரண்பாடான ஒரு சைட்வேஸ் மாதிரி ஒரு மந்த நிலை வந்துட்டு அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் ஆகும். இறங்கவனை ஏறி தான் ஆகணும், ஏறினவங்க இறங்கி தான் ஆகணும். இப்போ லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு 6 மாதமாக இந்த இயர் ஸ்டார்ட் ஆனது நிஃப்டி உட்பட எல்லா ஸ்டாக் செக்டார்ஸு எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு கான்ட்ராஸ்ட் மூவ் வந்து வரதான் செய்யும். டெக்னிக்கலாகவும் நிறைய ஸ்டாக்ஸு எல்லாமே சப்போர்ட் எடுத்துருக்குன்றது வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்றது தான் இந்த ஷார்ட் டேர்ம் இந்த கேலண்டரியோட செகண்ட் ஹாஃபுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய வியூ. மேபி என்னோடய வியூ தப்பாக கூட போகலாம். இருக்கிற கண்டிஷன் வச்சு சொல்கிறேன். ஓகே, நான் ஃப்ரைடே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அப்ஸ்டாக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு எனக்கு சில சஜஷன்ஸ்லாம் வரும். நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்விங்கு, எம்டிஎஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். என்னோடய ரிசர்ச் ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம போட்டு தான் நம்ம வந்து பிளைண்டாலாம் சொல்ல போகிறது கிடையாது. அதை பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய கொஞ்சம் பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லிங்க்லாம் வந்து டேஷ்போர்டில் வந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு, நானே குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? சப்போஸ் மிஸ் ஆகிருந்தால் வாட்ஸ்அப்பில் அங்கே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆட் பண்ணிடுறோம். இது என்ன கேள்வினா, ஆல்ரெடி அப்ஸ்டாக் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிப்பீங்களா? எனக்கு கீழே மேப் பண்ணுறது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க தான் மேப் பண்ண முடியும். ரெஃபரலில் ஓப்பன் பண்ணுறவங்க தான் அது ரெஜிஸ்டர் ஆகும். ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக வச்சுருக்கவங்கள மேப் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் உங்கள் சைட்லேருந்து மெயில் போட்டு பாருங்கள். இது மாதிரி வந்து என்னோடய வீடியோஸ்லேயே போட்டிருக்கோம், என்எஸ்சி ஏபி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி போட்டாலே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து இவரை நாங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இவருக்கு கீழே கைடன்ஸில் என்னோடய அக்கௌண்ட் மேப் ஆகணும் அப்ஸ்டாக்கில், அது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து அது மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் பண்ணது கிடையாது. ஸோ நான் வேணால் என் சைட்லேருந்து நான் கேட்டு பார்க்குறேன். ஓகே, இன்னொருத்தவங்க வந்து மண்டே மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுனா சார் அப்படின்னு. இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தா குளோபல் மார்க்கெட்லாம் வந்து
டவ்லாம் நல்லா 1% ஏறி முடிஞ்சிருக்கு. பட் கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிற மாதிரி தெரியல, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நாளைக்கு. அது இல்லாமல் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கேப் அப் ஆகி ஃபால் ஆகி வர முடிஞ்சிருக்கு. கேப் ஃபில்லிங் வர இன்ட்ராடேயில் நடந்திருக்கனால அந்த சென்டிமெண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரைடேவோட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டியில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு விழுந்தாலும் அந்த 24,200 வந்து முக்கியமான அந்த சைட்வேஸை விட்டு வெளில வந்தது பார்த்திங்களா, வெளில வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் எடுக்கலை. ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் இருந்தால் தான் பிரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் செல்லிங் கேண்டில் தான் வந்திருக்கு. பட் ஃபால் ஆனாலும் 24,200 சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். ஓகேவா? ஆனால் 24,200க்கு மேலே ரீட்டைன் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும். இன்ட்ராடேயில் டெம்பரவரி ட்ரெண்ட், மைனர் ட்ரெண்டில் சொல்கிறேன். டெக்னிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏரியாவில் இன்ட்ராடேயில் உங்களுக்கு அந்த ஹை வந்து நாளைக்கு 24,375 ரெசிஸ்டன்ஸ் வந்து கீப் ஆன் ஆக்ட் ஆகும். ஸோ செல்லிங் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது லோ உடைச்சோன்னே இந்த 24,255 கீழே பிரேக் அவுட் ஆச்சுனாலே கொஞ்சம் செல்லிங் க்ரியேட் ஆகும். பையிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் இந்த இடத்துக்கு மேலே 24,300 கிராஸ் ஆச்சுன்னா பையிங் சென்டிமெண்ட் வந்து இன்ட்ராடேயில் க்ரியேட் ஆகும். இது வந்து இன்ட்ராடேயோட அந்த முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரி, அடுத்தது ஹாய் பாலாஜி சார், கமாடிட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெட்டல்ஸ் ஆகுது சொல்லிட்டேன். யூடியூப்பில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க கிளாஸ் 4,500 and 2,500 டிஃப்ரெண்ட் டுமாரோ வீடியோ எக்ஸ்பிளைன் அப்படின்னு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறோம், என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுன்றது தெரியும். புதுசாக நிறைய பேர் பார்க்குறாங்க, இது சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஆன்லைன் ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்லாட்டாக நடக்கும். ஸ்லாட் 1, ஸ்லாட் 2ன்றது. ஸ்லாட் 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 8 வெபினார்ஸ் எவ்ரி சாட்டர்டே சண்டே தான் நடக்கும். 8 வெபினார்ஸ். ஸ்லாட் 2ன்றது வந்து பார்த்திங்கன்னா 8 வெபினார்ஸ் ப்ளஸ் 5 அந்த 4 வெபினார்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அது லைவ் செஷன் ஆட் ஆகும். அதை சேர்த்தா நீங்கள் 12 வெபினார்ஸ் கிட்டே வரும். இதெல்லாம் சேர்த்தது தான் ஸ்லாட் 2. ஸ்லாட் 2 தனியாக அப்படி கிடையாது. இந்த ஸ்விங் ட்ரேடிங் இந்த பாருங்கள், இந்த கலர் ப்ளூ கலர் இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த இதோட ஷெடியூல், ஸ்லாட் 2ஓட ஷெடியூல். இது வந்து டேரெக்டாக பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், நான் ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதோட கண்டினியூட்டி தான் இது. அது நாங்கள் டீட்டெயிலாக போட்டிருப்போம். ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் அதை வச்சு என்ட்ரி எடுக்கிறது ப்ராப்பரான்றது சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா நான் வந்து இது சொல்கிறது முக்கியம் இல்லை, இதில் வந்து ஃபுல்லாக என்ட்ரி எக்ஸிட் பற்றி தான் பேசுவோம். மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் ரிவார்டு, அதுதான். அப்போது உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை ரெஃபரன்ஸ் வச்சு தான் சொல்லுவேன். நீங்கள் இதுக்கு மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் யார்கிட்ட படிச்சிங்க, எப்படி படிச்சிங்கன்றதுலாம் தெரியல. நம்மளை மாதிரி சிஸ்டமேட்டிக்கெல்லாம் யாரும் எந்த அளவுக்குலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் உங்களோட எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட்னு எனக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த புரிதலில் பிரச்சனை வரும். அதனால தான் வந்து இதோட கண்டினியூட்டி இது படிச்சுட்டு இங்கே வாங்கன்னு சொல்கிறது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது போதும். ஸ்விங் இன்ட்ராடேலாம் பண்ண போகிறீங்கன்னா 12 செஷனும் நீங்கள் அட்டன் பண்ணால் தான் கிளியராக இருக்கும். அது வந்து 2 மாதம் நடக்கும். ஸோ அது ரெண்டும், ஃபஸ்ட்டு ஸ்லாட்னா 2,500 + GST, செகண்ட் ஸ்லாட்னா 4,500 + GST. ஓகே, விருப்ப போகிறவங்க வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூலை மந்த் பேட்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. சரி, நிஃப்டி ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இந்த வாட்டி மூவ் ஆச்சு இந்த வாரம். ஃபார்மா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரியாலிட்டியும் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டியும் இந்த வாரம் நல்ல மூவ். ஸோ ரிக்கவரி மோடில் தான் இருக்குது, ரிவர்சல் ஆகலை ரியாலிட்டி. ஃபார்மா நல்லா இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார்மா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, தாராளமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 57,470 அந்த 500 இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவை தக்க வைக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே ரீட்டைன் இருந்தால் மேலே தான் போகும். இப்போ கூட வந்து அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ட்ரேட் ஆகுது. இந்த வாரம் முக்கியமான இடம் இந்த 47,500 கீழே க்ளோசிங் வரக்கூடாது. வராமல் இருந்ததுன்னா ட்ரெண்டாக தான் ஆகும். டபுள் பாட்டம் வேறு நெக் லைன் பிரேக் அவுட் இருக்குது. பார்ப்போம் ஆல் டைம் அதாவது டார்கெட் அது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.